இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கடைசி காலமும் உபத்திரவ காலமும். நேற்றைய தினத்துல கடைசி காலம் என்கிற பகல் காலத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு உபத்திரவ காலம் என்கிற ரா காலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்குமா? நம்ம கடைசி காலத்தை குறித்து பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்? என்றைக்கு அந்த கடைசி காலத்தின் கடைசி நாள் முடிகிறதோ அன்றைக்கு ரகசிய வருகை இருக்கும், கிருபையின் காலமும் முடிந்துவிடும், கடைசி காலமும் முடிந்துவிடும் என்று பார்த்தோம். இந்த உபத்திரவ காலம் அடுத்த நாளே தொடங்கும். அடுத்த நாள் தொடங்கின உடனே அது எப்படி இருக்குமா? 7 வருடம் முழுவதுமாக உபத்திரவ காலம் இருக்கும். இந்த 7 வருட காலம் முழுவதும் அநேக காரியங்கள் நடக்கும். இந்த கடைசி காலத்துல வேதத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கலசம் என்று 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலேயே இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு முடிந்துவிடும். ஆனா இந்த 7 எக்காலம், இந்த 7 கலசமும் இந்த உபத்திரவ காலத்துல தான் நடக்கும். அதுவும் இல்லாம வானத்துல அடையாளங்கள் சந்திரன் ரத்தமாகவும், சூரியன் கருப்பாகவும், நட்சத்திரங்கள் ஒரு தீவட்டியை போல பூமியில உதிரி கொட்டுவதும் இந்த 7 வருட உபத்திரவ காலத்துல தான் நடக்கும். அந்த முதல் நாள், அந்த உபத்திரவ காலம் தொடங்கின முதல் நாளே என்ன பண்ணுவான்? அந்த கிறிஸ்துவானவன் என்ன பண்ணுவான்? தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த சபையில என்ன பண்ணுவானா, நான் தான் கிறிஸ்து, நீங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் தான் உங்களை எல்லாமே பார்த்து கொள்ள போறேன் சொல்லிட்டு அந்த சபையில என்ன பண்ண போறான்? உட்கார போறான். அந்த நாள் எப்படி இருக்குமா? உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் நன்றாக கவனிங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதல் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். எத்தனை வரிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? இது மிக கொடிய நாட்கள். அதாவது நம்ம பார்த்தோம், கிருபையின் காலத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டா கூட நமக்கு மன்னிக்கப்பட்டு ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று நம்ம யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இது எப்படியா? எதுவுமே செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பேச முடியாது. அதாவது அந்த அந்திகிறிஸ்து என்ன சொல்லுகிறானோ, முத்திரை தரிக்க வேண்டும்னா தரித்தாதான் ரேஷன் பொருள்ல இருந்து, பஸ்ல போறதுல இருந்து, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதான அத்தனை பொருட்களை வாங்குவதிலிருந்து நமக்கு கிடைக்கும். முத்திரை போட்டாதான் ஆச்சு. 2 சான்ஸ் தாங்க.